وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام. الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில மாதங்களை சிறப்பித்திருக்கிறான். அதே மாதிரி சில நாட்களை, சில இடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். இந்த அடிப்படையிலே ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக உன்னத மாதமாக, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு சுவர்க்கத்தின் வாசல்கள் திறந்து விடப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகவாசிகளை விடுதலை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை வைத்து, அது மட்டுமல்லாமல் நல்லதை ஹைரை நாடக்கூடிய மக்களே அந்த நல்லதின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அதே மாதிரி கெட்ட விடயங்களிலே நாட்டமுள்ளவர்களே நீங்கள் உங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்திலே ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ரமதான் மாதத்திலே உம்ரா என்ற வணக்க வழிபாடினுடைய சிறப்புக்கள் பற்றி ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். பொதுவாக உம்ராவை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். உம்ராவை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் ஒலிக்கப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய புகழ் பாடப்படுகின்ற வார்த்தைகள் உள்ளடக்கிய ஒரு வணக்க வழிபாடு. அது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய பள்ளியிலே சென்று கஅபத்துல்லாவை சுற்றி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை தியாகத்தின் அடிப்படையிலே நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு வணக்கம். இதை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதர் ஒரு உம்ரா செய்து இன்னொரு உம்ராவையும் செய்திருக்கிறார்னு சொன்னால், அந்த 2 உம்ராக்கு இடைப்பட்ட பாவங்களை, சிறிய பாவங்களுக்கு கஃபாராக அல்லாஹு தஆலா ஆக்ரான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அல் உம்ரத்து இலல் உம்ரதி கஃபாரத்தும் லிமா பைனஹுமா. ஒரு உம்ராக்கும் இன்னொரு உம்ரா வணக்கத்துக்கும் இடைப்பட்ட காலங்களில் எங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று உம்ராவுடைய பொதுவான ஒரு சிறப்பாக அல்லாஹ் எங்களுடைய உம்ரா வணக்கத்தின் மூலம் எங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டுமல்லாமல் உம்ரா பல வணக்க வழிபாடுகளில் உள்ளடக்கி இருக்கிறது. மஸ்ஜித் ஹராம் என்று சொல்லக்கூடிய பள்ளியிலே தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகள் நிறைவேற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதையும் தாண்டி உம்ரா நாங்கள் செய்யும் பொழுது 2 உம்ராக்கு இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் செய்கிற சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கிறான். அதுக்கு தண்ட பரிகாரமாக முகஃபிரா என்று சொல்லக்கூடிய பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். இது பொதுவான ஒரு விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் இந்த உம்ரா விடயத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறைவழியில் போராடுகின்ற போராட்டத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய பொதுவான ஒரு பெண்களை நோக்கிய
அவங்கள் மீதான சிறப்பை குறிப்பிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது கடமையா என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு யுத்தம் போராட்டம் இல்லாத ஒரு அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராட்டத்தினுடைய கூலி அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதிலே குறிப்பிடும் அல் ஹஜ் வல் உம்ரா, அது ஹஜ் வணக்கத்தையும் உம்ரா வணக்கத்தையும் ரசூலுல்லாஹ் இணைத்து சொன்னார்கள். ஒரு பெண் உம்ரா ஹஜ் செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய பாதையில் போராடின அந்தஸ்தை கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பெண்ணுக்கு வழங்குறான். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் உம்ரா வணக்கத்தை செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அல் உம்ரத்து ஃபி ரமதான் தஅதிலு ஹஜ்ஜன். ரமதானுடைய காலங்களில் உம்ரா என்ற வணக்க வழிபாடை செய்வது ஹஜ்ஜி செய்கிற நன்மையை அள்ளித்தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக சொல்லும் பொழுது தஅதிலு ஹஜ்ஜதம் மஇ, என்னோடு ரசூலுல்லாஹோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்கிற பாக்கியம், அதனுடைய கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். பொதுவாக ரமதானுடைய காலங்களில் அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹ் அதிகரித்த கூலியை வழங்குவான். இந்த குறிப்பாக இந்த உம்ராவுடைய வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகரித்த கூலியை எங்களுக்கு தர காத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் எங்களுக்கு தர இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து ஹஜ் செய்த பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பையும் கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்தருள்வான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பொதுவாக ரமதானுடைய காலங்களில் இந்த உம்ரா என்ற வணக்கத்தை குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்தினுடைய நாட்களில் நாங்கள் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அதிகரித்த கூலியையும் நல்ல அந்தஸ்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலே உம்ரா செய்யாவிட்டாலும் கூட எங்களுக்கு செய்யும்படி சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பை, அதனுடைய கூலியை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக ரமதானுடைய காலத்தில் நாங்கள் உம்ரா செய்வது என்பது மிக உன்னதமான ஒரு விடயமாகும். உண்மையிலே இந்த ரமதானுடைய காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அதிகரித்த கூலியை அல்லாஹு தஆலா அனைத்து வணங்க வழிபாடுகளுக்கும் கொடுப்பான். இந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக ரமதானுடைய காலங்களில், அதாவது ரமதானுடைய கடைசி பத்தினுடைய நாட்களில் உம்ரா செய்து அதனுடைய உயரிய கூலியை அடைந்த நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام في الكون ينحسر